ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பாண்டி இந்த நிலமையில இருக்காங்க அப்படின்ற உடனே வானதி அவங்கள பார்க்க வந்திருக்காங்க. ஆனால் அது தப்பு இல்லை, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க வந்தது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பாண்டி ஒரு வழியாக பேசி சமாதானப்படுத்தி அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே சோழனும் நிலாவும் வெளியில் கிளம்பிட்டு இருக்காங்க. சோழன் போகும்போது நிலாவை கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நம்ம எங்கே போகிறோம் இப்போது அப்படின்னு சொல்கிறேன், நடுங்க அப்படின்னு. ஏங்க, ஒரு டிரைவர் வண்டி ஓட்டுற டிரைவராகவே இருக்கட்டும், ஒரு டிரைவராக இருந்தால் கூட எங்கே போகிறீங்க என்ன ஏதுன்னு கேட்பாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் வண்டி ஓட்டிகிட்டு போவார். இப்போ நான் கேட்குறதுல என்ன தப்பு? நீங்கள் கரெக்டான ரூட்டை சொன்னால் தானே நான் வண்டி ஓட்டிகிட்டு போக முடியும். என் பாட்டுக்கு எதிர்த்தாப்பில் ஏதோ ஒரு வழியில் போயிட்டே இருக்க முடியுமா? நீங்கள் சட்டுன்னு இந்த வழியில் போங்க அப்படி போங்கன்னு சொல்வீங்க. போயிட்டே இருக்கும்போது நான் டக்குன்னு திருப்ப முடியுமா? நீங்கள் எனக்கு முன்னாடியே சொன்னால் தானே அப்படின்னு. சோழன், பேசாதீங்க, கொஞ்சம் அமைதியாக வழியை பார்த்து வண்டியை ஓட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சோழனா அவர் பாட்டுக்கு கிளம்பி நேராக போயிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் இங்கே நிலா சொன்ன விஷயங்களை நடேசன் யோசிச்சு பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு ரொம்ப கன்ஃபியூஷடாகவே இருக்குது. உயில் நம்ம அப்பா எழுதி வச்சுட்டு போகிறாரு, நமக்குன்னு தான் இந்த வீட்டை சொன்னார். நிலா சொன்ன மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம யோசிக்காமல் இவ்வளோ நாள் விட்டுட்டோம்ல, எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு வாயிலே சண்டை அடிச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாம் எடுத்து வைக்காமலே போயிருக்கோம். அவங்க எல்லாம் அதை கரெக்டாக வச்சுருக்காங்க. எல்லாமே பிளான் பண்ணி தான் அவங்க பண்ணியிருக்காங்க போல இருக்கு. எப்படியாச்சும் நம்மளை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு அவங்களே இந்த சொத்தை எல்லாத்தையும் அடையணும்னு நினச்சிருக்காங்க. அதுக்கு தானே அவங்க பிளான் பண்ணி இதெல்லாமும் பண்ணிட்டு இருக்காங்க. நிலா சொன்ன மாதிரி நாம தான் அமைதியாக இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் யோசிச்சுட்ருக்காரு. அந்த உயில் எழுதி வச்சுட்டு போனார்ல, அது எங்கே இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. நிலா சொன்னதை நினச்சி நம்ம தேவையில்லாமல் சண்டை போடாமல் ப்ரூஃப் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அதை பற்றி யோசிச்சுட்ருக்காரு. இன்னொரு பக்கம் இங்கே நிலாவும் சோழனும் நேராக அவங்களுடைய அத்தை வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அங்கே தான் நிலா அவங்கள போக சொல்லியிருக்காங்க. எதுக்குங்க இப்போ அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் காரணமாக தான் நீங்கள் நடுங்க அப்படின்னு. அவங்கக்கிட்ட போய் பேச போகிறீங்களா? அதெல்லாம் என்ன பேசினாலையும் சரி ஆகாதுங்க. ஆமாம், தேவையில்லாமல் நீங்கள் எதுக்கு அவங்கக்கிட்ட போய் பேசி அவங்க ஏதாச்சும் ஒன்று முடியாதுன்னு சொல்லி நீங்கள் அசிங்கப்படணும்? வேண்டாங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் ஆகாது சோழன், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் நடுங்க அப்படின்னு. இல்லைங்க, அவங்க தேவையில்லாத பேசுவாங்க, உங்களுடைய மனசு கஷ்டப்படும், அப்புறம் அதை பார்த்து எனக்கு கஷ்டமாக இருக்கும். வேண்டாங்க அப்படின்னு. சோழன், நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லவும், சரிங்க இதுக்கு மேலே உங்களுடைய விருப்பம், நான் என்ன சொல்லட்டும் அப்படின்னு சோழன் நேராக கூட்டிகிட்டு போய் அவங்களுடைய அத்தை வீட்டு முன்னாடி போய் நிற்க போயிட்டுருக்காரு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் இங்கே வானதி வீட்டுக்கு போன உடனே அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே வானதியை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. வானதியோ கரெக்டாக போய் பாண்டியை பார்த்து வந்து நிற்கவும், அப்போ தான் என்னடி எங்கள் குடும்பமாக போய் ரோட்டில் நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வர்றதுக்காக போயிருந்தியா அப்படின்னு. மா, நீ என்ன பேசுகிற அப்படின்னு. என்னடி எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? ஊடு வாசல் எதுவும் இல்லாமல் ரோட்டில் அனாதையாக போய் நின்றுட்டுருக்காங்களா, தங்க கூட இடம் இல்லாமல் அப்படின்லாம் வந்து கேட்டுட்ருக்கமா. மா, உன்னை யாருமா இந்த விஷயத்துல எல்லாம் தலையிட சொல்கிறது அப்படின்னு. ஏய், இங்கே பாரடி, நடு தெருவில் வந்து அவங்களே நின்றுட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் கூட நீ அந்த பாண்டியை பார்க்க போனியாடி? இங்கே பாரு, இப்படி வீடு வாசல் இல்லாதவனா தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னலாம் வந்து அவங்களுடைய அம்மா கேட்டுட்டு இருக்காங்க வானத்திக்கிட்ட. மா, இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த வீடு அவங்களுடைய தான், கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அந்த வீடு எங்களுடையது தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி அவங்க எல்லாருமே அங்கே வந்துடுவாங்க அப்படின்னு. இங்கே பாரடி, நீ இதை உண்மைன்னு இதெல்லாம் நடக்கும்னு நீ நம்பிக்கிட்டு தான் இருக்கணும். அதெல்லாம் கண்டிப்பாக எப்பயுமே நடக்க போகிறதில்ல. அதான் அந்த வீடு அவங்களோடது இல்லைன்னு கூட பிறந்தவங்களே அவங்கள முடிக்க அடிச்சிட்டாங்கல்ல. அப்படி இருக்கிறப்போ அந்த வீடு எப்படி அவங்களதாகும்? சும்மா கதை சொல்லிட்டு இருக்காத. இங்கே பாரு, வீடு இல்லை, வாசல் இல்லை, நல்ல ஒரு வேலை இல்லை, அவங்களே அனாட சோத்துக்கு இனி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, எங்கே தங்குறதுன்னு தெரியாமல் வாடகை வீட்டை பார்த்து தேடிட்டு திரிஞ்சிட்டு இருப்பாங்க. இங்கே பாருடி, ஒன்றும் இல்லாத வெறும் பையனெல்லாம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க தேவையில்லை. ஒழுங்கா அம்மா பேச்சை கேட்டு நாங்கள் சொல்கிற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அமைதியாக இருக்கிற வழியை பாரு. இங்கே பாரு, உன்னை நாங்கள் படிக்க வச்சுருக்கோம், நல்லா வளர்த்து ஆளாக்கியிருக்கோம், ஒரு நல்ல படித்த பையனுக்காக பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணி கொடுப்போம். அங்கே போய் நீ சந்தோஷமாக இரு. வீடு வாசல் சொத்து சொரவு இந்த மாதிரி இருக்கிற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். தேவையில்லாமல் இப்படி வீடு வாசல் கூட இல்லாத பையனை, அதுவும் வேலை இல்லாத அந்த மெக்கானிக்கல் பையனை கட்டிட்டு போகணுன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மா, இங்கே பாருமா, தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. நான் வீடு வேணும், பங்களா வேணும், கார் வேணும், அப்படி படிச்சிருக்கணும்னா தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்ககிட்ட சொன்னேன்னா, மனசுக்கு பிடிச்சிருக்கணும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். வீடே இல்லைனா கூட பாண்டியை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு. ஏய்,
உனக்கு புரியுதா இல்லையா? அம்மா படிச்சு படிச்சு கிளி புளிக்க சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்னமோ வீடு இல்லாத அந்த பாண்டியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, இப்போ அவன் போய் தெருவில் நிற்கிற மாதிரி தான் நீயும் கல்யாணம் பண்ணிட்டு போய் அவங்க கூட ரோட்டில் நிற்கணும் அப்படின்னலாம் வந்து அவருடைய அண்ணன் வசந்தும் சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்ல, அது என்னோட இஷ்டம் அப்படின்னு. இப்போ புரியாதுடி உனக்கு, இப்போ புரியாது. கல்யாணம் பண்ணிட்டு ஒன்றும் இல்லாத போயிட்டு அங்கே மளிகை சாமான் வாங்குறதுக்கு துட்டு இல்லாமல் அடுத்தடுத்த வீட்டில் கடன் வாங்கிக்கிட்டு வீடு வாசல் இல்லாத அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரோட்டில் நிற்பல்ல, அப்போ தெரியும்டி உனக்கு. நாளைக்கே உனக்கு கல்யாணம் ஆகி அடுத்து உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதை விளக்க கூட துப்பு இல்லாமல் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாமல் இங்கே பாரு நிறைய கஷ்டப்படுவேன். தேவலடி, அந்த பரதேசி குடும்பத்தில் போய் நீ வாழணும்னு அவசியம் இல்லை. அவனுங்க ஆம்பளைங்க எங்கே வேணாலும் ரோட்டில் விழுந்துப்பாங்க. ஆனால் நீ அப்படியா? இங்கே பாருடி, சொல்கிறத கேளு, என் பேச்சை கேளு அப்படின்னெல்லாம் வந்து அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் நீங்கள் எல்லாரும் பேசி என்னை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி, நான் பாண்டியை தான் கல்யாணம் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. பாத்தியம்மா இவளுக்கு கொழுப்ப, நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம், ஏதாச்சும் கொஞ்சமாச்சு யோசிச்சு பார்க்குறாளா அப்படின்னு. ஏயா நீ எதையுமே உன் பொண்ணை சொல்லாத, வாயை மூடிட்டு அமைதியை நின்று பார்த்துட்டே இரு அப்படின்னு. நீங்கள் பேசுகிறதுக்கே அவள் மசியில் நான் பேசி என்னடி ஆக போகுது அப்படின்னு. இப்படி சொல்லுதாயா அவன் இந்த நிலைமைக்கு போய் நின்றுட்டுருக்கா. அவளை என்ன ஏதுன்னு கண்டிக்காமல் இப்படி வளர்த்ததுனால தான் இப்படி தருதலையாக சுற்றிட்டு தெரியுது. என்ன இதோட வாழ்க்கை என்னதான் ஆக போகுதுன்னு நினச்சாலே ஒரு நாளும் வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு பயந்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னலாம் வந்து அவங்களோட அம்மா புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமே வானத்தையுமே உள்ளே போய் உட்காந்து அழுதுட்ருக்காங்க. இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்காது. பாண்டி கூடிய சீக்கிரம் அந்த வீட்டுக்குள்ளே போயிடுவான். அதுக்கப்புறம் நான் அவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருப்பேன். பாண்டி யார் என்ன சொன்னாலும் நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருயா, கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த வீடு கிடைக்க போகிறது கிடையாது. ரோட்டில் தான் அவங்க நின்றுட்டு இருக்க போகிறாங்க. இவன் அவனை கல்யாணம் பண்ணிட்டு போய் கஷ்டப்படணுன்ற எந்த ஒரு அவசியமே இல்லை. எப்படியாச்சும் இவளுக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. அதை ட்ரை பண்ண போய் தான்மா கடைசியில் ஏதோ போய் சொல்லி ட்ராமா பண்ணி நடக்காமல் போயிடுச்சு. இவ்வளோ தாலி கட்டிக்கணும் இல்லைம்மா, மாப்பிள்ளைக்கு தாலி கட்ட ரெடியாக இருந்தாலும் இவ போயிட்டு அங்கே ஏதாச்சும் பேய் ஆட்டம் ஆடுவாளே பஜாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு அவள் வாழ்க்கை நாசமாக போட்டோன்னு அப்படியே விட்டுற முடியுமாடா? ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவளை வேற ஒரு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மாவும் அப்பா வசந்த் எல்லாரும் 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கா. இன்னொரு பக்கம் நீலா அவங்களுடைய அத்தை வீட்டுக்கு, அதாவது சோழனுடைய அத்தை வீட்டுக்கு போய் நிற்கிறாங்க. நின்ன உடனே வீட்டு கேட் வாசலில் நின்று திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. சோழன் அப்பவும் ஏங்க இப்போவும் சொல்கிறேன், வாங்க வந்த வேலையை பார்த்துட்டு போயிடலாம், தேவையில்லாமல் இவங்க கிட்டே எதுக்க பேசணும் அப்படின்னு. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு. அப்போ தான் கஸ்தூரியோட அண்ணன் வெளியில் வந்துடுறாரு. வந்து பார்த்த உடனே கஸ்தூரி இங்கே வந்து பாரு, கேட்டை திறந்து வச்சா கண்டதுங்கெல்லாம் உள்ளே வர்றது அப்படின்ற மாதிரி அவரோட அண்ணன் சொல்லவும், யோ பார்த்து மரியாதையாக பேசியா, என்ன நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க, எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இங்கே பாரு, அவள் என்னுடைய மனைவி, நாங்கள் தான் இங்கே வந்திருக்கோம், என்னமோ தேவையில்லாத பேசிகிட்டு இருக்கீங்க, யாரோ வீட்டுக்கு போன மாதிரி அப்படின்னு. நாங்கள் தான் நீங்கள் ஒட்டும் வேணாம் உறவும் வேணான்னு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டோங்களா, அப்புறம் எதுக்கடா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு. ஆமாம் அனுப்பிட்டீங்களா, ஏமாற்றி பொய் சொல்லி ஃப்ராடு தனை பண்ணி அனுப்பிட்டீங்களா அப்படின்னு சோழன் சொல்லவும், நிலா இருந்துக்கிட்டு, இங்கே சோழன் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க, இங்கே பாருங்க நாங்கள் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண வரல, உங்ககிட்ட நான் பேச தான் வந்திருக்கேன் அப்படின்னு. வாடி, என்ன பேசுறதுக்கு இருக்கு? நீ என்னம்மா புதுசாக அந்த வீட்டுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்திருக்க? இத்தனை வருஷமா அந்த வீட்டுக்குள்ளே இருந்த அவங்களாலேயே எதுவும் பண்ண முடியலையா? நீ இப்போ புதுசாக வந்து அந்த வீட்டை மாற்றணும், அவங்க பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் பேச இப்போ வந்துட்டியா அப்படின்னு. கரெக்டாக தான் பேசுகிறேங்க ஆண்டி, உங்ககிட்ட நான் இதை பற்றி பேச தான் வந்தேன் அப்படின்னு. என்னடி ஆண்டி போட்டின்னு இருக்கிறேன், நான் உனக்கு ஆண்டியா அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், உங்களை ஆண்டி இல்லாமல் கிளவி நான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சோழன், சும்மா தேவையில்லாமல் நக்கல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிற வேலை இங்கே வேண்டாம். நான் அவங்கக்கிட்ட பேச வந்திருக்கேன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு. இங்கே பாருமா, உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை, வேலை வெட்டி நிறைய இருக்குது, போ வேலையை பார்த்துட்டு கிளம்பி இங்கேருந்து வீட்டு வாசல் முன்னாடி நிற்காம போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்ல வரேன்னு தான் கேளுங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா இருந்துக்கிட்டு அப்படி கேட்கவும் அவங்க அதை கேட்டு பேசக்கூட தயாராகவே இல்லை. பயங்கரமாக பேச முடியாதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கவும் சோழன் டக்குன்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஏங்க இதெல்லாம் வேலைக்காகாது, இருங்க இப்போ பாருங்கள், இப்போவே அடிக்கிறேன் கார்த்திகாவுக்கு ஃபோனு, அவள் ஹஸ்பண்ட் கிட்ட ஃபோனை கொடுக்க சொல்லி நல்ல விதமாக பேசுகிற மாதிரி பேசி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சோழன் மிரட்டவும், என்னடா ஆகும் அப்போ நாட்டு நீ மிரட்டுறியா அப்படின்னு. பின்ன பேசக்கூட இடம் இல்லாமல் வீட்டை விட்டு துரத்துக்கிட்டே இருக்கீங்க, வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருக்கவும், இங்கே பாருமா, எதுக்கு தேவையில்லாங்க இங்கே வந்து பேசிக்கிட்டு என் பொண்ணு வாழ்க்கையை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, என்ன வேணும் உங்களுக்கு, இப்போது கேட்க வந்தது கேட்டுட்டு கிளம்பு சட்டு புட்டுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிவா வலிக்கு அப்படின்னு சோழன் ஒரு பக்கம். நிலா இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்க,
உங்களுக்கு தான் உங்களுடைய அப்பா வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்காருல்ல. நீங்கள் இந்த வீட்டை வச்சிட்டு இருக்கீங்க, சொத்து பத்து எல்லாத்தையும் வச்சிட்டு இருக்கீங்க, அதுக்கான ப்ரூஃப் ஆதாரம் எல்லாத்தையும் வச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஏன் சோழன் இருக்கிற வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு காலி பண்ண வச்சு சீல் போட்டிருக்கீங்க? எதுக்கு கோர்ட்டில் வந்து கேஸ் கொடுத்துருக்கீங்க? அது அவருடைய அப்பா அவருக்குன்னு கொடுத்துட்டு போனது தானே அப்படின்னு சொல்லவும், ஆமாம் கொடுத்தாங்க அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, சொத்தை பிரித்து மூணாக கொடுக்கும்போது கரெக்டாக தானே எல்லாருக்குமே பிரித்து கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு நிலம் கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு இந்த வீடு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி தானே அவருக்கும் அந்த வீடு அவருடைய அப்பா கொடுத்துட்டு போயிருப்பாரு. நீங்கள் என்னமோ இல்லைன்னு சொல்லி அவங்கள துரத்தி விட்டுலேயே இருக்கீங்க. என்னங்க உங்களுக்கு அப்படி அவர் மேலே கோவம்? 4 பிள்ளைங்க வச்சிட்டு இருக்காரு, அதுவும் ஆம்பளை பிள்ளைங்கள. அந்த ஒரு வீட்டை அவங்களுக்காக கொடுக்க முடியாதாங்களா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பாருங்க, அவரு கேஷுவலா அதை வந்து கண்டுக்காம விட்டதுனால நீங்க ஓவரா வந்து அந்த வீட்டு மேல கேஸை போட்டு அவங்கள வந்து வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டீங்க. இது ரொம்ப பெரிய தப்புங்க. உங்களுக்குன்னு சொத்து பத்து உங்களுடைய அப்பா அம்மா கொடுத்துருக்கிறப்போ ஏன் அவங்கள வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. இங்க பாருமா, இந்த மாதிரி தேவையில்லாம நியாயம் பேசிக்கிட்டெல்லாம் இங்க வராத, சரியா? அந்த வீடு அவனுக்குன்னு கொடுத்ததா யார் சொல்றான்? அவன் வெறும் பையன், அவன் சொல்லிட்டு தெரிஞ்சா அது ஆயிடுமா அப்படின்னு. ஏங்க கொஞ்சம் மரியாதை பேசுங்க, அவரு உங்களுடைய அண்ணன் தானே அப்படின்னு. பெரிய அண்ணன், பொல்லாத அண்ணன் அப்படின்னு. ஏங்க நீங்க கூட அமைதியாவே இருக்கீங்க. உங்க தம்பி தானே, உங்க தம்பி பிள்ளைங்க நடு ரோட்ல நிக்கிறாங்க, அதை பார்த்து சந்தோஷப்படுறீங்க. அப்படி என்னங்க உங்களுக்கு கோவம்? இங்க பாருங்க, நாங்க எந்த விதத்துல உங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டோம்? அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு தனியா தானே இருந்தோம். ஆனா நீங்க தான் தேவையில்லாம வம்பு வளர்த்துக்கிட்டு வந்து அந்த வீட்டை சரி பண்ணணும்னு போதெல்லாம் கோர்ட்டு கேஸுன்னு போலீஸை கூட்டிட்டு வந்து நின்றுட்டு இருக்கீங்க. அப்படி என்னங்க உங்களுக்கு வன்மம் அப்படின்னு எல்லாம் வந்து நீலா கேட்டுட்டு இருக்காங்க. ஏங்க நீங்கள் எத்தனை கேள்வி கேட்டாலையும் அவங்களுடைய பதில் இதே தான் பேசுவாங்க அப்படின்னு சோழன் சொல்லும்போது, சோழன் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு. அப்புறம் ஏமா இதை பேச தான் நீங்கள் வந்தியா? உனக்கு வேலை வெட்டி எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. எங்கள் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். அப்படி இருந்தோம் நீங்கள் ஏன் அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்கள், அவருடைய அப்பா அந்த வீடை அவருக்குன்னு தான் உயில் எழுதி வச்சிருக்கிறதா அவரே சொல்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ ஏன் அது உங்களுக்கெல்லாம் தெரியாதா? அந்த உயில் இல்லை அப்படின்ற காரணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த வீடு எங்களுக்கு சொந்தம்னு வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறீங்க. அது எப்படிங்க? வீட்டை பிடிச்சு கொடுக்கும்போது அவருக்கு சொத்து கொடுக்காமையே அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்களுக்கு நடேசனங்களுக்கு சொத்து கொடுக்காமையே உங்களுக்கு மட்டும் சரிபாதியாக 2ஆக பிரித்து கொடுத்துட்டு போயிருப்பாங்களா? இங்கே பாருங்கள், சட்டப்படியே கேஸ் போட்டால் கூட 3 பேருக்கும் தான், பிறந்த பிள்ளைங்களுக்கு 3 பேருக்கும் தான் அப்படின்னு வீடு கன்ஃபார்ம் ஆகும். நீங்க என்னமோ உங்க 2 பேருக்கும் தான் சொத்து கொடுத்துருக்கிற மாதிரி அவருக்கு எதுவுமே கொடுக்காத மாதிரி ஓசில் அவர் அங்க இருக்கிற மாதிரி துரத்தி விட பாக்குறீங்க. அவர் தான் அடிச்சு சொல்றாரு, என் அப்பா இந்த வீடு எனக்குன்னு தான் உயில எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு. அப்படி இருக்கிறப்போ நீங்க எப்படி அவங்கள வீட்டை விட்டு தோத்தலாம்? நீங்க பேசுறதெல்லாம் கொஞ்சமாச்சு நியாயமா இருக்கா அப்படின்னு நீலாம் கேட்குறாங்க. இங்க பாரு, இந்த மாதிரி எல்லாம் எங்ககிட்ட பேசிட்டு இருக்காத. உண்மையிலே எங்களுடைய அப்பா அவருக்குன்னு எந்த சொத்தும் விட்டுட்டு போல. எங்களுக்கு தான் அந்த வீடு சொத்து தோறம் நிலவு எல்லாமே விட்டுட்டு போயிருக்காங்க. அவனே வெறும் பையன், எல்லாத்தையும் குடிச்சு அழிச்சிட்டான். என் அப்பெல்லாம் அவருக்கு சொத்தெல்லாம் எதுவும் தரலாம் அப்படின்னு கஸ்தூரி சொல்றாங்க. இல்லைங்க, நீங்க தான் போய் சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியுது. சேரனும் கரெக்டாக அங்கிளும் 2 பேருமே சொல்றாங்க. தாத்தா அவங்க மேலே பாசமாக தான் இருந்ததாகவும் அந்த வீட்டை அவங்களுக்கு தான் உயில் எழுதி வச்சுட்டு போனதாகவும் அவங்க சொல்கிறாங்க. அந்த உயில் மட்டும்தான் இப்போ எங்கள் கையில் இல்லை. அது மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் எல்லாம் இப்படி பேசுறது பொய்ன்னு நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இல்லையே, உன்னால் இருந்தால் நிரூபித்து காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ நேரம் வரைக்கும் அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு சொன்னீங்க. அதுதான் இப்போ இல்லையே, நிரூபித்து காட்டுன்னு சொல்கிறீங்க. அப்போது உயில் இருக்குது. உங்களுடைய அப்பா உயில் எழுதி வச்சுட்டு போன விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அது எப்படி தெரியாது இருக்கும்? அங்கிளுக்கு தெரிகிறப்போ அவருக்கு முன்னாடி பிறந்த நீங்கள் இதோ இவருடைய அண்ணன் நடேசன் அங்கிளோடைய அண்ணன், இவருக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்னுலாம் வந்து நிலா பேசவும், இங்கே பாருமா, என்ன பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்காம கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இப்போ என்ன நிலா மரியாதை குறைவா பேசிட்டா? கரெக்டாக தானே பேசிட்டு இருக்கா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. நிலா சொன்ன மாதிரி எங்கள் தாத்தா உயில் எழுதி வச்சுட்டு போன விஷயம் உங்களுக்கும் தெரியும். அந்த உயில் என் அப்பா கிட்டே இல்லை அப்படின்ற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இப்போ எங்களை எப்படியாச்சும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு அந்த சொத்தையும் நீங்களே எடுத்துக்கிறேன்னு பார்க்குறீங்க. ஏன் இப்படி சொத்துன்னு அலையிறீங்க? எங்களை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கூட பாவமாக இல்லையா? நாங்களும் கத்தி பார்த்துட்டோம், சண்டை போட்டு பார்த்துட்டோம், பேசி பார்த்துட்டோம். எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுலேயே குறியாக இருக்கீங்க. இங்கே பாருங்கள், சட்டப்படி கார்த்திகா என் அண்ணனை கல்யாணம் பண்ணி இருந்திருக்கணும். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சாச்சு. அப்படி கார்த்திகா என் அண்ணனை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அந்த வீட்டுக்குள்ள கார்த்திகா வந்து வாழ்ந்துருப்பா. அப்ப நீங்க எங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருப்பீங்களா? உங்க பொண்ணுக்காக அந்த வீட்டை அப்படியே அமைதியா விட்டுருப்பீங்களா? இப்ப மட்டும்
ஏன் எங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு பார்க்குறீங்க? இதுக்கு தான் கார்த்திகாவை என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது, கார்த்திகாவுக்கு வேற ஒரு மாப்பிள்ளைய நல்ல மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எங்கள் எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு பார்க்குறீங்களா? இல்லை என் அண்ணனுக்கு வேலை வேட்டி எதுவும் இல்லைன்னு பார்க்குறீங்களா? என்ன மேஸ்திரி என் அண்ணன் மாதம் எவ்வளோ சம்பாதிக்குதுன்னு தெரியுமா அப்படின்னாலாம் சோழன் சொல்லிட்டு இருக்கவும், ஏங்க விடுங்க, எதுக்கு பழைய விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு அப்படின்னு. இங்கே பாருடா, நீ தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க, இங்கே பாரு வீட்டு முன்னாடி நீனு இப்படி கத்திட்டு இருக்காத, மரியாதை வீட்டை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு இங்கே கார்த்திகோடைய மாமா சொல்லிட்டு இருக்கவும், இங்கே பாருங்க அங்கிள், நாங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண வரல, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அவருக்குன்னு எழுதி வச்சுட்டு போன உயில் எங்கே இருக்குன்னு தான் அவர் தெரியலன்னு சொல்கிறாரு. அப்போது அந்த உயில் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களா? நீங்கள் எடுத்து அதை மறைச்சி வச்சுக்கிட்டு தான் இப்போது அவரை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறீங்களா? அப்படி என்ன உங்களுக்கு கோபம்? உயிலை கூட எடுத்து மறைச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் போக சொல்கிறீங்க. உங்கள் 3 பேருக்கும் தெரியாமல் அவங்களுடைய அப்பா உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்க மாட்டார் அப்படின்னலாம் சொல்லவும், இல்லை அதெல்லாம் எதுவும் கிடையாது, எங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது, எங்களெல்லாம் வச்சுக்கிட்டு உயில் எழுதவும் கிடையாது, அந்த வீடு அவனுக்குன்னு என் அப்பா சொல்லவும் கிடையாது, என் அப்பா உயிரோடு இருக்கும்போது எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் சொத்து பிரித்து கொடுத்தாங்க அப்படின்னலாம் கார்த்திகாவுடைய அம்மாவும் அவருடைய மாமாவும் பேசவும், இல்லை இது சுத்த போய் அது எப்படி இருக்கும், அதெல்லாம் கிடையாது, இங்கே பாருங்க உயில் இருக்குது அப்படின்னு சொன்னதும், என்னம்மா நீ ஏதோ உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்த உயிலை நாங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, உயிலுன்னு ஒன்று இருந்தால் தானே அதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்க முடியும், என்னமோ நாங்கள் எடுத்துகிட்டு வந்த மாதிரி எங்கள் மேலே வீண் பழிய போட்டுட்டு இருக்க, இங்கே பாரு தேவையில்லாத பேசிகிட்டு இருக்காத, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு கார்த்திகோடைய அம்மா சொல்லிட்டு இருக்கவும், இல்லை நிலா சொல்கிற மாதிரி உயில் உங்ககிட்ட தான் இருக்கணும், எங்க உயிலை கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, இப்போ இங்கேருந்து போலீஸை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ கூப்பிடு, போலீஸை கூப்பிடு, நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு. இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத விட கோர்ட்டுக்கு போய் முடிவு பண்ணிக்கலாம், வீடு யார்தோடின்னு சொல்லிட்டு இங்கே நின்று கத்திட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் பார்க்கலாம், என் அப்பா உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறதா கரெக்டாக சொல்கிறாரு, என்னுடைய தாத்தா உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு, அதை வச்சு கோர்ட்டில் நிரூபித்து வீடு எங்களதுன்னு நிரூபித்து காட்டுவோம் அப்படின்னு சோழன் சபதம் விடுறாங்க. நிலாவுமே இருந்துக்கிட்டு அப்படி சொல்லுங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ சபதம் விடுறீங்களா? சபதம் அதையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு உயில் இருந்தால் அதை நீங்கள் கண்டுபிடிச்சி உங்களை தான் நிரூபிங்க பார்க்கலாம், அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இங்கே வாய்ஸ் அவடால் போட்டுட்ருக்காதீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிலாவை சோழன் அங்கேருந்து வாங்க போகலாம், இதுக்கு மேலே இவங்ககிட்ட என்ன பேசிக்கிட்டு, இதுக்கு தான் நம்ம இங்கே வந்தோமா, அவங்க வாயிலிருந்து தான் ஒரு வார்த்தை கூட வெளியில் வராதுன்னு நமக்கு தெரியுமே அப்படின்னு சோழன் நிலாவை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இல்லை சோழன், எனக்கு தெரிஞ்சு இவங்க கிட்ட பேசின விதம் வரைக்கும் அவருடைய தாத்தா, அதாவது உங்களுடைய தாத்தா உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, நடேசன் அங்களுடைய அப்பா, அது இவருடைய பேருக்குன்னு தான் இந்த வீட்டை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு போல இருக்கு. இந்த விஷயம் இவங்களுக்கும் தெரிஞ்சதுனால தான் இப்போ அந்த உயில் இல்லைன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சொத்துக்காக ஆசைப்பட்டு உங்கள் எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு அவங்க அந்த சொத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னதும், ஏங்க இதுதானங்க நமக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு. இல்லை சோழன், உயிலின்ற ஒரு விஷயம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்களா அப்படின்றது அங்கிள் சொல்லி தான் நமக்கு தெரியும், அது அவங்களுக்கும் தெரியுமா, ஒருவேளை அவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு தான் உயில் எழுதியிருப்பாங்களா அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம கிளாரிட்டி பண்ணிக்கணும்ல. இப்போது அவங்க கிட்ட பேசின விதத்துலேருந்து நல்லாவே தெரியுது உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அந்த விஷயத்த பேசும்போது அவங்க ரொம்பவே தடுமாறுறாங்க. அப்போது உயில் எங்கேயோ இருக்குது, ஒன்று அவங்க கிட்ட இருக்கணும், இல்லைன்னா நம்மளோட வீட்டில் இருக்கணும், இல்லைன்னா அது எங்கே இருக்குது ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் தெரிஞ்சவங்க கிட்ட, இல்லை உயில் யாராச்சும் சாட்சியாக வச்சு உயில் எழுதிருப்பாங்கல்ல உங்களுடைய ரிலேட்டிவ், அவங்க யாராச்சும் இருக்காங்களா, அவங்க மூலிமா உயில் எழுதுனாங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நிலா சொல்லவும், ஏங்க அதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது, அவரே வாயை திறந்து சொல்ல மாட்டேன்றாரு, அவருக்கே ஞாபகம் இல்லாமல் இருக்காரு, அப்படி எப்படி அப்படின்னு நான் அங்கிள் கிட்ட கேட்டிருக்கேன், அவர் கண்டிப்பாக யோசிச்சு சொல்வார், அவர்கிட்ட யோசிச்சு சொன்னதுக்கப்புறமா இங்கே பேசின விதத்தை வச்சு நம்ம கண்டிப்பாக உயிலை கண்டுபிடிக்கணும், உயில் கண்டுபிடிச்சா மட்டும்தான் வீடு நமக்கு சொந்தமாகும் அப்படின்னு நிலா சொல்லவும், நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான், நம்ம வீட்டுக்கு போய் அவர்கிட்ட கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் இங்கே வந்துட்டுருக்காங்க. இங்கே நடேசன் இருக்காரு, நடேசன் கிட்ட நடந்த விஷயங்களை சொல்லி ஞாபகப்படுத்த சொல்லி கேட்கவும், அப்போது உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சேரன் கூட கேட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. ஆமாண்ணா எவ்வளோ திமுறா பேசினாங்க தெரியுமா, ஆனால் உயில் விஷயம் பேசின உடனே அப்படியே ஒரு மாதிரி பதற்றமாகறாங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம் உயில் எழுதினப்போ என் அப்பா எல்லாரையும் வச்சு தான் சொத்து பிரித்து கொடுத்தாங்க, எனக்குன்னு உயில் எழுதி வச்சாங்க, அவங்களுக்கு அது நல்லாவே தெரியுமே அப்படின்னு நடேசன் அப்போ தான் சொல்கிறாரு.
என்ன அங்கிள் நீங்கள் மனசுக்குள்ளே என்னென்னவோ மறைச்சி வச்சுருக்கீங்க. நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி எங்ககிட்ட சொல்லவே இல்லையே. அப்போது அவங்க முன்னாடி உங்களுக்குன்னு இந்த வீடு உயில் எழுதி வச்சதுக்கு அப்புறமா கூட அந்த வீடு உங்களது இல்லைன்னு வீட்டை விட்டு துரத்துறாங்க அப்படின்னா இதுக்கான காரணம் கண்டிப்பாக அந்த சொத்து தானே. அந்த சொத்து வேணும்னு தானே உங்களை ஏமாற்றி முடுக்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சும் முடுக்குறாங்க அப்படின்னா அந்த உயில் கண்டிப்பாக இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வேளை உயில் நான் நினச்ச மாதிரி அவங்க கிட்ட இருக்கலாம்ல, இல்லைன்னா உங்கள் சொந்தக்காரங்க கிட்ட யார்கிட்டயாச்சும் இருக்குமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க அங்கிள், அந்த உயிலை நீங்கள் எங்கே வச்சிங்க? உங்கள் அப்பா எழுதி கொடுத்துட்டு போன உயில் இல்லை அவர் எங்கேயாச்சும் பத்திரமா வச்சிருக்காரா? யோசிச்சு பாருங்க அங்கிள் அப்படின்னு வந்து நிலா சொல்லவும், நிலா சொல்கிறது தான் கரெக்டு, நல்லா யோசிச்சு பாருங்கப்பா அப்படின்னு சேரன் சோழன் எல்லாருமே நடேசன் கிட்ட சொல்கிறாங்க. நடேசனுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி யார்கிட்ட அந்த உயில் இருக்கும், எங்கே இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பார்க்குறாரு. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது? அப்போது நிலா சொன்ன மாதிரி கஸ்தூரி வீட்டில் தான் அந்த உயில் இருக்கா, அதை அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு தான் நடேசனுக்குன்னு அந்த வீடு எழுதி வச்சிருக்கிற விஷயம் தெரிஞ்சு சொத்துக்காக அந்த உயிலை கிழிச்சு போட்டுட்டு எப்படியாச்சும் ஏமாற்றி அந்த வீட்டை அவங்களே எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்களா? ஸோ என்ன நடக்க போகுது, அதை நடேசன் நிலா எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிப்பாங்களா அந்த உயிலை அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.